Hi guys, welcome to our channel. Jay அபி இன்னைக்கு நாங்க வந்து என்ன மாதிரி vlog போட போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கப்பல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் vlog போடலாம்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். நான் வந்து கொஸ்டின் கேட்பேன், அந்த கொஸ்டினுக்கு வந்து அபி வந்து ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி அபி கேட்குற கொஸ்டினுக்கு வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். இதுதான் இன்னைக்கான கான்செப்ட். பட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப பர்சனல்ங்கிறத விட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி அபிகிட்டையும் சொன்னேன், இதான் நீ கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீ யோசிச்சு வச்சுக்கோ. அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நான் நீ கேட்க போறோம் பண்ண போறோம் வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணது தான். நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்குள்ள மாத்தி கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நீங்க எங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா கேளுங்க கமெண்ட்ஸ்ல. அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் பண்ணி நாங்க போஸ்ட் பண்றோம். கண்டிப்பா வீடியோ போலாமா? எல்லாம் ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் கேக்குறேன். நான் வந்து உனக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா என்ன சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைப்ப? என்ன சமைச்சுக்கணும் ஆசைப்படுவ? இவரு நம்ம ஏதாவது செஞ்சோம்னா சாம்பார் தவிர மத்த வேற ஏதாவது செஞ்சிட்டோம்னா இதுவா அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் சவுண்டா பேசினா நல்லா இருக்கும். இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அதுல ஒரு குறை சொல்லுவாரு. அதனால இவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஏதாவது சமைக்கிறதுக்கு கொடுக்கணும். பிரியாணி அதுதான் வந்து ஒரு மாதிரி ஒரு நாள் ஒரு மாதிரி வரும், ஒரு நாள் ஒரு மாதிரி நமக்கே வரும். இவர் அதை செய்ய சொல்லி கஷ்டப்படுத்தணும் கண்டிப்பா. பிரியாணி தானே, டக்குன்னு பண்ணிட்டா போச்சு. பாப்போம், சும்மா வீடியோக்காக சொல்லக்கூடாது. பண்ணி சரி, ஓகே, அடுத்த vlogல நான் வீடியோ பண்றேன். ஓகே, பண்ணிடலாம். கண்டிப்பா இது பிரியாணி செஞ்சு போடணும். ஓகே, கண்டிப்பா போட்டுடலாம். சரி, ஓகே, உன்னோட क्वेश्चन இப்ப என்ன क्वेश्चन கேக்க நான் பாக்குறேன். என்கிட்ட ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணா ஓகே, இது பண்ணா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு இது வரைக்கும் என்கிட்ட ஏதாவது சொல்லாம வச்சிருந்தீங்கன்னா சொல்லலாம். இருக்கு முடிச்சுட்டா நான் மொத்து விழுவோம், அது வேற விஷயம். மொத்து விழுவோமா? அப்ப ஆன்சரா நீயே ப்ரிடிக்ட் பண்ணிட்ட. இல்ல எனக்கு ஒன்னையா மாத்தணும், அது எனக்கு ஆசை. பாத்தீங்களா எப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சீங்க. இதுக்குதான் மொத்து விழுவோம்னு முன்னாடியே சொல்லி வச்சிருக்கேன். சரி, ஓகே. உங்ககிட்ட வந்து மாத்திக்கணும்னா சொல்லட்டுமா? என்னமோ ராணுவ ரகசியம் மாதிரி சொல்றீங்க. சொல்றேன். எனக்கு வந்து நீ வந்து காலைல நேரமா எந்திரிக்கணும் அபி. இதாங்க. ஆமா, காலைல நேரமா மாத்திக்கணும். அத நீ லேட்டா இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு நாள் வந்து சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருக்கும். நேரமா இருந்துச்சு அப்படின்னா நாள் ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கும். நிறைய விஷயம் நீ எல்லாம் பண்ணலாம். நீ வந்து மாத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறப்ப பார்த்தா நீ நேரமா எந்திரிக்கணும். அதுதான். அட்லீஸ்ட் ஒரு 7-7:30 எந்திரிக்கிறியா, ஒரு 6 மணி 6:30 அந்த மாதிரி எந்திரிச்சுன்னா நல்லா இருக்கும். நைட்டு சீக்கிரமா தூங்கிடு. அதே மாதிரி ஏன்னா நீ சீக்கிரமா சமைச்சு நைட்டு கொடுத்து நானும் சீக்கிரமா சாப்பிட்டு தூங்க, காலைல வேலைக்கு போகும்போது கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் நான் தான் கேட்கணுமா? நெக்ஸ்ட் லீவுக்கு நம்ம பட்ஜெட்டுக்குள்ள உன்னை வந்து எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அப்படின்னா எங்க கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுற? ஏன்? அதான், நாங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய வெளியே டூரு அந்த மாதிரிலாம் போனது இல்லை இது வரைக்கும். ஒரு ஊட்டி ஒரு வாட்டி போயிருக்கோம், கேரளா ஒரு வாட்டி போயிருக்கோம், 2 தான் போயிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இங்கெல்லாம் சுத்தி முடிச்சிடலாம். அதனால கொடைக்கானல் போகலாம். ஏன்? அது நம்ம பட்ஜெட்குள்ள இருக்கும். ஹில் ஸ்டேஷன் இது வரைக்கும் பார்க்காம இருக்கோம். 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம், அவ்வளவுதான். ஓகே, அப்ப கொடைக்கானல் தான் உங்களோட ஒரே இது, கரெக்டா? ஆமா. ஓகே, டன். இப்ப அடுத்த क्वेश्चन வந்து நீ தான் கேட்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி சக்சஸ் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது இது வரைக்கும் நினைச்சிருக்கீங்களா? இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து சக்சஸ் ஆகி பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் வந்து யூடியூப் தான். அது வந்து இல்ல ஆரம்பிச்சாலும் இல்ல, முன்னாடியே நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நம்ம போனோம். பட் நிறைய காரணங்களால அது வந்து ஸ்டாப் வேண்டியது ஆயிடுச்சு. ஸோ வந்து ஏன்னா நம்ம 2 பேரும் நிறைய விஷயம் நம்மளே பண்றோம், உனக்கே தெரியும். ஸோ அது வந்து அப்லோட் பண்ணலாம், இது பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. ஸோ அது இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். போகிறதுக்கு நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போயிடும். கண்டிப்பா. இப்ப என்னோட क्वेश्चन வந்து என்னன்னு பார்த்தேனா பி, நீ கேட்டதை எனக்கு ரிப்பீட் பண்றேன். நான் ஏதாவது மாத்திக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த அப்படின்னா क्वेश्चनல இருந்து क्वेश्चन எடுக்கறாரு. அதான் நான் வந்து மாத்திக்கணும் அப்படின்னு இது என்ன எதிர்பார்க்கறேன், நான் இதை வந்து மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அதிகமா கோவப்படுவீங்க அப்பப்போ ஏதாவது. ஆமா கொஞ்சம் ஒர்க்கு அப்படி இருக்கப்போ நம்ம ஏதாவது ஃபோன் பண்ணோம்னா கடுப்பாய் கத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைன்னா ஓகே தான். மற்றபடி வேற எல்லாம் எதுவும் பேச மாத்துற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே ஓகே. இல்ல ஆக்சுவலா வந்து நானே ஒரு விஷயம் மாத்திக்கலாம் தான் இருக்கேன். அது வீடியோல சொல்றேன் அப்படிங்கறத விட உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். என்னன்னா நிறைய டைம் நான் வந்து உங்ககிட்ட ஒரு சிலது பண்ணியிருக்கேன். அதாவது பிலீவ்னஸ் இல்லாம பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூட்டில ஓட்டுறேன், நான் பின்னாடி உட்காந்து போனேன் அப்படின்னா, ஏன் ரைட்ல போறேன், ஏன் லெஃப்ட்ல போறேன், ஐயோ ஓவர் டேக் பண்ண வேண்டியது, சோ பிரேக் பிடிக்க வேண்டியது, ஐயோ அங்க ஸ்பீட் பிரேக்கர் வருது, இங்கேயே பிரேக் பிடியா ஓன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை நீ கரெக்டா பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும். ஆனா நான் ஏன் அப்படி பண்றது எனக்கே உண்மையாலுமே தெரியல. ஸோ அதுக்கு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து உடனே ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். என்னன்னா எனக்கு தெரியல. எல்லா விஷயத்துலயும் அப்படிதான் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு பைக்கு ஸ்கூட்டி அதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ வந்து நான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட இருந்து ஸ்டாப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ரொம்ப பிலீவ்னஸ் இருக்கு நீ கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இடையில அந்த மாதிரி பண்றதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இது நானே நினைக்காத சேஞ்சஸ்ங்க क्वेश्चनல. ஆமா பரவாயில்ல. ஓகே சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? சரி, நீங்க வந்து நான் ஏதாவது ஆசைப்பட்டிருப்பேன்ல, நிறைய ஆசைப்படுவேன். இந்த விஷயம் அவளுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் ஃபியூச்சர், அப்போ இப்போ எப்படி வேணா எப்ப வேணா. இருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு. அந்த மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபி வந்து ஆக்சுவலா வந்து அபிக்கு வந்து இந்த ஆர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் ரொம்ப நல்லா வரும். ஐ மீன் எப்படின்னா, அபி வந்து மெஹந்தி வந்து சூப்பரா போடுவா, சமைக்கிறது வந்து சூப்பரா சமைப்பா. அந்த ஆர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம்னா பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கா. பியூட்டிஷியன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவா. நான் பார்த்துருக்கேன். இவ நிறைய பக்கத்து வீட்டு பாப்பாங்களுக்கு குட்டி குட்டீஸ்களுக்குலாம் வந்து மேக்கப் பண்ணி ரொம்ப நல்லா நிறைய பார்த்துருக்கேன். நான் எந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வாங்கணும், எந்த ப்ராடக்ட் வாங்கி அதை ஃபஸ்ட்டு எந்த எனக்கு பியூட்டிஷியன் பற்றி தெரியாது, நான் சொல்கிறேன். நான் உண்மையில அப்படியே உங்ககிட்ட நான் பார்த்து ரொம்ப அட்மையரான விஷயம் வந்து அது ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எதை வந்து ஃபஸ்ட்டு போடணும், அப்புறம் எந்த க்ரீம் அடுத்து போடணும், எப்படி வந்து மேக்கப் பண்ணணும், ஹேர் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்டாக இவ்வளோ ஒரு ஹேர் ஸ்டைல் யோசிச்சு வைப்பா. மெஹந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு திங்கிங் பண்ணி அந்த மெஹந்தி போடுறது அந்த மாதிரிலாம் நிறையா வந்து பண்ணுவா. நான் பார்த்துருக்கேன். ஒரு குட்டீஸுங்க நல்லா நிறைய முடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒயிட்டாக பியூட்டி அழகாக இருந்துட்டா விட மாட்டா. வாங்க வாங்க வீட்டுக்கு வா, நான் பண்ணி விட்றேன், அதை பண்ணுறேன்னு எப்போ பார்த்தாலும் கையான்னு உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு மேக்கப் பண்ணுறது மாதிரி பண்ணிட்டு இருப்பா. ஸோ நீ பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சதுலேருந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க எனக்கு ஒரு பியூட்டி பார்லர் வச்சு கொடுன்ட்டு. ஸோ வந்து நெக்ஸ்ட் உனக்காக நான் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், உனக்கு ஒரு பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அபி. ரெண்டாவது இந்த சாரீ செலெக்ஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக பண்ணுவா சாரீ செலெக்ஷன். எந்த மாதிரி சாரீ வாங்கணும், எந்த மாதிரி சாரீக்கு எந்த மாதிரி ஜாக்கெட் போடணும், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போடணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப சூப்பராக செலக்ட் பண்ணுவேன் அபி. அதுலேயும் நான் வந்து ரொம்ப சாரி கடை இல்ல, சாரி கடையே பியூட்டி பார்லர் தான் கரெக்டாக உனக்கு அதான் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஓகேங்க, எங்களுக்குள்ள क्वेश्चंस கேட்டு முடிச்சிட்டோம். எங்கள 3 क्वेश्चन எதிர்பார்த்தோம். எனக்கு தெரியும் கண்டிப்பா அந்த 3 क्वेश्चन 10 நிமிஷத்துக்கு மேல வந்துரும்ட்டு. அதனால நாங்க 3 क्वेश्चन நிப்பாட்டிக்கிறோம். ஸோ வந்து ரொம்ப தேங்க்யூ. நாங்க போடுற வீடியோஸ்க்குலாம் வந்து நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. எங்களோட ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. அந்த ஃபன்னு, அந்த ரொம்ப ஃபன்னா போடுறது, அந்த ஹஸ்பண்ட் அலப்பறைன்னு சொல்லிட்டு பக்கமாக ஒன்று போட்டோம், அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிது. ஸோ அதை பார்க்காதவங்க கூட இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை போய் பாருங்க. டெஃபினட்டா சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும். அந்த மாதிரி நீங்க பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அதே மாதிரி நாங்கள் வீடியோ போட எங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி போடுங்க, அந்த மாதிரிலாம் நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்க கேட்கறத நாங்க பண்ணி கொடுப்போம். ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணலான்ட்டு தான் நாங்களும் இருக்கோம். நாங்க எந்த மாதிரி வீடியோ போடலாம், டான்ஸ் அந்த மாதிரி போடலாமா, இல்ல நாங்க பண்ணியிருந்த அலப்பறை அந்த மாதிரி அந்த வீடியோஸ் மாதிரி போடலாமா, இல்ல இந்த மாதிரி vlog, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சேலஞ்ச் அந்த மாதிரி போலாமாங்கிறது கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறப்ப கமெண்ட்ல கண்டிப்பா போடுங்க. ஷார்ட்ஸுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஃபன் ஷார்ட்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு நிறைய கண்டென்ட் வந்து நாங்க வச்சிருக்கோம். நிறைய கண்டென்ட் எங்க கிட்ட இருக்கு. ஏன்னா நாங்க ரொம்ப நாளா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலி ஆரம்பிச்சோம். அப்ப இருந்தே நாங்க யோசிச்சது, எழுதி வச்சது அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏதாவது நீங்க டிஃப்ரெண்டா ஏதாவது யூடியூப்ல பார்க்காத கண்டென்ட் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சிலது இருக்கு. ஸோ நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நீங்க சொல்லுங்க, நாங்க இந்த மாதிரி பண்ணி போட்டு கொடுக்குறோம். ஓகே, வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்ல இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசணும். வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்படி போட்டா யாருக்கு நீங்களே சத்தமா பேசிடுங்க.
அதான் வீடியோ பார்க்கறது ரொம்ப நன்றி. இதை சத்தமா பேசுனாரு. இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா பாருங்க. நிறைய வீடியோ இதே மாதிரி அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே ஓகே, இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம். திருப்பி இன்னொரு வீடியோல வந்து கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது அடுத்த வீடியோ ஏதாவது போடலாமான்ட்டு. நாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோ ரெடி பண்ணி போடுறோம். ஓகே வியூவர்ஸ், ஓகே பை. ஹலோ गाइस, வெல்கம் டு சேனல். நல்லா வீடியோ பார்க்கறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு சரியா?